அண்ணா IAS அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். தமிழகம் முழுமையாக இருந்து படித்துக் கொண்டு வருகின்ற எனதன்மை கண்மணிகளே, குரூப் 4 தான் வாழ்வினுடைய இலக்கு. குரூப் 4 பதவியிலே ஒரு இளநிலை உதவியாளராகவோ, தட்டச்சராகவோ, ஒரு கிராம நிர்வாக அலுவலராகவோ பதவியில் அமர்ந்தாக வேண்டும் என்று லட்சியம் கொண்டு உறுதி பூண்டு படித்து வருகின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கண்மணிகளே, இந்த 5 மாத காலம் நமக்கு இருக்கிறது. நமக்கு இன்னும் ஜூலை மாதம் இறுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் 5 மாத காலம் நமக்கு முழுமையாக இருக்கிறது. இந்த 5 மாத காலத்தில் எப்படி படித்தால் குரூப் 4 வேலை உறுதியாக பெறுவது, அதற்கென்று ஒரு தேர்வு அட்டவணை இருந்தால் என்னை இன்னும் செதுக்குவதற்கு தயாராக இருக்குமே, அப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு பேரார்வம் கொண்டு உழைத்து வருகின்ற கண்மணிகளா நீங்கள், உங்களுக்கான தேர்வு அட்டவணை இதோ. இங்கே பாருங்கள், பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக வள்ளுவர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்றோம். வள்ளுவர் சொல்றார், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமைதான் முயற்சி தரும் என்று சொல்றார். இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி படிக்க போறேன், இப்பேற்பட்ட காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன், இவ்வளவு இருக்கு நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்து நாம் அசாவாமை வேண்டும். நம்ம இதை பார்த்து அஞ்சுதல் கூடாது. அதை பார்த்து ஐயோ அப்படின்னு நினைக்க கூடாது. அவ்வளவுதான், படிச்சிருவேன், 5 மாத காலம் இருக்கு, படிக்க வேண்டியது அவ்வளவுதான், முடிச்சிருவேன் அப்படி யோசிக்கணும்னு சொல்றார். அது யோசிக்க வைப்பது போல வள்ளுவன் வழி நின்று விளக்குகின்ற ஒரு தேர்வு அட்டவணையாக இந்த அட்டவணை இருக்கிறது. கண்மணிகளே, பாருங்கள், வள்ளுவர் என்ன சொல்றாரு, அந்த வழியில நம்ம இந்த தேர்வு அட்டவணையை 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்குறோம். ஓகேவா? 2 ஆகஸ்ட் அன்னைக்கு தொடங்கணும். அன்னைய நாள்ல இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நாள்தோறும் தேர்வு, நாள்தோறும் உங்களுக்கு தேர்வு. ஒவ்வொரு நாளும் தேர்வு அட்டவணை கடந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல எவ்வளவு தேர்வு அட்டவணை எழுத போறோம், இந்த அட்டவணையில எத்தனை வினாக்கள் கொண்ட தேர்வு எழுத போறோம், திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் தேர்வு எழுத போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் கீழ் தலைப்பில் தேர்வு எழுத போறோம் தான். அப்படிப்பட்ட தேர்வை நான் எப்படி எழுதுவது, இங்க பாருங்களேன். திங்கட்கிழமை அன்னைக்கு பாலிட்டி, திங்கட்கிழமை ஆச்சுன்னா பாலிட்டி டெஸ்ட், செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா எக்கனாமி டெஸ்ட், புதன்கிழமை ஆச்சுன்னா யூனிட் 6 டெஸ்ட், வியாழக்கிழமை ஆச்சுன்னா மேக்ஸ், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ். இதுல 2 ஏதாவது, இது மட்டும் ஆப்ஷனலா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஆப்ஷனா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே ஆச்சுன்னா உங்களுக்கு தமிழ், அது சண்டே ஆச்சுன்னா இந்த 6 நாள் என்ன படிச்சீங்களோ அதை தொடர்ந்து மேலே உள்ள வரிசையின் 1 முதல் 6 வரை இருக்கின்ற அனைத்து பாடத்திட்டமும் சேர்ந்து ஒரு முழு திருப்புதல் தேர்வு போன்ற ஒரு பாடம். அதாவது இதே வினாக்கள் வராது, அந்த வினாக்கள் வேறு. அது டெய்லி டெஸ்ட் எழுதுறது, CBT எழுதுறீங்க. இது வந்தா ஆன்லைன், ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல வந்தா நம்முடைய கிளைகள் இருக்கின்ற அனைத்து பயிற்சி மைய கிளைகள் நேரடியாக வந்து எழுதி கொள்ளலாம். ஆன்லைன்ல இருந்தால் உங்களுக்கு மெயில் மூலமா PDF கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அதுக்கான ஆன்சர் கீ, விடைத்தாள்கள் என்பது புலனக்குழு மூலமாக பகிரப்படும். இப்படி நம்முடைய முயற்சிகள் அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகின்றோம். கண்மணியில் நீங்கள் எல்லோரும் இதை சரியா பயிற்சி மேற்கொண்டு படித்து வெற்றி பெற வேண்டும் என்பது இந்த பயிற்சி மையத்தினுடைய ஆத்மார்த்தமான விருப்பம். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்திட்டம் முழுமையாக தயாரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நாள்தோறும் டெஸ்ட் இருக்கு, வாரந்தோறும் முழு தேர்வுகள் அப்படின்றத கலந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த தேர்வு முறையை நான் எப்படி எதிர்கொள்வது? நான் ஐயா சூப்பரா இருக்கு, ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் வைக்கிறீங்க, அப்புறம் ஒரு வாரம் ஆச்சுன்னா வீக்லி ஏதோ 200 கொஸ்டின் பேருக்கு டெஸ்ட் இல்லாமல் கம்ப்ளீட்டா அந்த நாள் படிப்பதை முழுமையா ஒரு திருப்புதல் கொண்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இப்படி ரிவைஸ் பண்ணிட்டே போக போறோம். இப்படிப்பட்ட அற்புதமான தேர்வு முறையாக இது இருக்கு. இந்த தேர்வு அட்டவணை நான் எப்படி இணைவது? இது 15 வாரங்கள் கொண்ட தேர்வு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் திருப்புதல் செய்து கொண்டு 15 வாரங்கள் நீங்க தொடர்ச்சியா படிக்க போறீங்க. வேற ஒண்ணும் பண்ண வேணும். 15 வீக்ஸ் ஒதுக்கி வச்சு முழுமையா இந்த பாடத்திட்டத்தை அணுகி நுணுகி ஆராய்ந்து கொண்டு படித்தீர்கள் என்னால் குரூப் 4 உங்கள் வசம். குரூப் 4ல கன்ஃபார்ம் வேலை. அப்படி படிப்பதற்காகத்தான் இந்த பாடத்திட்டம் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற கண்மணிகளே. நல்ல முறையிலே இந்த தேர்வு அட்டவணையை உள்வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான தேர்வு கட்டணம் 2000 ரூபாய் மட்டுமே. இதற்கான பாடத்திட்டம் தொடங்குகின்ற நேரம், தேர்வு எப்போது தொடங்குகிறது? 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த சிறப்பம்சம் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்சில் இணைவது எப்படி, அதான் உங்க எல்லோருடைய வினாவாக இருக்கும். தேர்வு கட்டணம் தெரிந்தது, தேர்வு நேரம் தெரிந்தது, எந்த நேரத்தில் தேர்வு எழுதுவது, எப்போது தொடங்குவது என்பதெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமாக தெரிந்துவிட்டது. என்ன பாடத்தலைப்புகள், TNPSC ஒட்டுமொத்த பாடத்தையும் அப்படியே ஸ்லைஸ் போட்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து தேர்வு அட்டவணையாக கொடுத்தாச்சு உங்களுக்கு. அந்த பாடத்திட்டத்தை அடியொட்டி உங்களுக்கு தேர்வு வைக்க போகிறோம். வினாக்கள் எல்லாம் தரம் வாய்ந்த வினாக்கள், முதிர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த வினாக்கள், உங்களை சோதிக்க, உங்களுடைய அறிவை சோதிக்கக்கூடிய வினாக்களினுடைய களமாக அது இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அப்படிப்பட்ட வினாத்தால், இந்த வினாத்தாளை உள்வாங்கி படிப்பதற்கு நான் இணைய வேண்டும் என்று பேரார்வம் கொண்டிருந்தால் என்ன செய்வது? www.annaiasacademy.com இந்த நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இணையதளத்துக்கு வரீங்க, லாகின் பண்ணுறீங்க. அப்படி லாகின் பண்ணும்போது நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூசர், ஏற்கனவே நீங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்களாக இருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம்.
இப்போதுதான் புதிய மாணவர்களாக நம்ம பயிற்சி மையத்துக்கு வரீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றத நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நவ் கொடுத்து மறுபடியும் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்புறமா இணையதளத்துக்குள்ளே வந்தால் ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் ஓப்பன் ஆன உடனே அட்மிஷன் பேஜ் அப்படின்னு கேட்கும். அட்மிஷனுக்குள்ளே வந்தால் டெஸ்ட் பேட்ச், ஏன்னா அங்கே அட்மிஷன் ஃபார் கோர்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் டெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், அது மட்டும் கம்பல்சரி டேட்டா. அதுக்கு அடுத்தது உள்ள செகண்ட் ஸ்டெப் கம்யூனிகேஷன் அட்ரஸ், எஜுகேஷன் டீட்டெயில், அதெல்லாம் ஆப்ஷனல். ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்தக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ன பண்ணலாம், பேமெண்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் வந்தக்கா அப்போ இந்த பேமெண்ட்டுக்கு போகிறது அப்படின்றது என்ன, இங்கே பாருங்கள் ஸ்டெப் 3ல் உங்கள் பேட்சை செலக்ட் பண்ணுறீங்க. சில பேட்சை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததா ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு போகிறோம். இது வீக்கெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராகவும் டெஸ்ட் நடக்குது. ஆனால் முழு தேர்வு நடைபெறும்போது வீக்கெண்ட் வீக்கெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அப்புறமா ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் யுவர் டீடைல்ஸ், அது டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் மெத்தட், என்ன மாதிரி பேமெண்ட் மெத்தட் இருக்கும், டேரெக்டாக பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட் வெல்கம் மெசேஜ் வந்துடும். இந்த தேர்வு அட்டவணையில் நீங்கள் என்ன பின்பு எப்படி உங்களை உள்ளே சேர்ப்பாங்க, புலனக்குழுவிலே உங்களையும் இணைக்கப்படும். அதிலிருந்து தேர்வு அட்டவணை வாரந்தோறும் ஒவ்வொரு அட்டவணையாக வெளியிடப்படும். தொடர்ச்சியாக டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சிறந்த முறையிலே இந்த தேர்வு அட்டவணையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கண்மணிகளே. மீண்டும் ஒரு முறை, சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. ஆம் கண்மணிகளே, முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். எழுந்து வாருங்கள், வழிவிடும். நன்றி, பார்க்கலாம். களத்தில் சந்திப்போமா?